50% இடஒதுக்கீடு தரப்போறோம். நல்ல விஷயம் தானே. ஆனா இதுலதான் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நாடாளுமன்றத்துல ஒரு அவசர கூட்டத்தோட நடக்குது. பெண்களுக்கு இடஒதுக்கீடு தரப்போறோம் அப்படின்னு ஒரு நல்ல காரணத்தை முன்னாடி வச்சு அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் சதி திட்டத்தை நிறைவேற்ற போறாங்க. அதுதான் தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன். ஒரு பக்கம் இந்த மசோதாவை எதிர்த்து முதலமைச்சர் கருப்பு கொடியை ஏற்றுங்கள் அப்படின்னு அறைகூவல் விடுத்து ஏப்ரல் 16ஆம் தேதி அதை செயல்படுத்தவும் செஞ்சிருக்காரு. இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி முழுக்க இதை ஆதரிச்சுட்டு வராங்க. இது ஏதோ சாதாரணமான சட்ட நடைமுறை கிடையாது. இது நம்ம தென் மாநிலங்களோட அரசியல் அதிகாரத்தை அடியோட நசுக்க போற ஒரு ஆயுதம். இது என்ன சதி? ஏன் இதை நம்ம எதிர்க்கிறோம்? தெளிவா பார்ப்போம். முதல்ல இந்த தொகுதி மறுவரைனா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுப்போம். ஒரு தொகுதியில எவ்வளவு மக்கள் இருக்காங்களோ அந்த எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி எம்பி தொகுதிகளை பிரிக்கிறது தான் இந்த முறை. 1973ல இது கடைசியா நடந்துச்சு. அதுக்கப்புறம் 2001ல இது செஞ்சிருக்கணும். ஆனா மக்கள் தொகை கணக்கெடுப்பு சரியா இல்ல. மாநிலங்களுக்குள்ள பெரிய வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி 2026 வரைக்கும் இதை நிறுத்தி வச்சாங்க. இப்போ அந்த 2026 வந்துருச்சு. இப்போ இவங்க மக்கள் தொகையை மட்டும் அடிப்படையா வச்சு தொகுதிகளை பிரிக்க போறாங்க. இதுல என்னடா பிரச்சனைன்னு கேட்பீங்க. இதுலதான் நம்ம தென் மாநிலங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு. யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றிய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. மக்கள் தொகையை கட்டுப்படுத்துங்க, அப்பதான் நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொன்னாங்க. இதை அப்படியே வேதவாக்கா எடுத்துக்கிட்டு தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா மாதிரியான தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டங்களை ரொம்ப தீவிரமா செஞ்சோம். இன்னைக்கு நம்ம கல்வியிலையும் பொருளாதாரத்திலையும் இந்தியாவிலேயே முன்னாடி நிக்கிறோம். ஆனா உத்தரப்பிரதேசம், பீகார் மாதிரியான வட மாநிலங்கள் அரசாங்கம் சொன்னதை கேட்கல. அங்க மக்கள் தொகை பெருகிக்கிட்டே போகுது. இப்ப என்ன கொடுமைனா பேச்ச தட்டாம மக்கள் தொகையை சரியா மெயின்டைன் பண்ண நமக்கு எம்பி தொகுதியில குறைப்போம்னோ, பேச்ச தட்டி வட மாநிலங்களுக்கு எம்பி தொகுதிகளை அதிகப்படுத்தோம்னு சொல்றாங்க. நாம செஞ்ச சாதனைக்கு நமக்கு கிடைக்கிற தண்டனை தான் இந்த தொகுதி மறுவரையறை. இதை இன்னும் புரியுற மாதிரி சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுல 39 தொகுதிகள் இருக்கு. தொகுதிகளை 50% அதிகரிச்சா அது 58ஆ மாறும். ஆனா டீலிமிட்டேஷன் பண்ணும்போது மக்கள் தொகை கம்மியா இருக்குன்னு சொல்லி அந்த 58 46ஆ குறைச்சிருவாங்க. இதே உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கோங்க. அங்க 80 தொகுதிகள் இருக்கு. அது 50% கூடுனா 120 ஆகும். ஆனா அங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கிறதுனால டீலிமிட்டேஷன் பண்ணும்போதே அந்த 120 146ஆ மாத்துவாங்க. இப்ப யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டுக்கு வெறும் 46 எம்பிக்கள், ஆனா உத்தரப்பிரதேசத்துக்கு மட்டும் 146 எம்பிக்கள். இப்ப நாடாளுமன்றத்துல யாருடைய குரல் ஓங்கி இருக்கும்? இதனால என்ன பாதிப்பு வரும்னு கேக்குறீங்களா? ஏற்கனவே மாநில ஜிஎஸ்டி, நிதி ஒதுக்கீடுன்னு எல்லாத்துலயுமே நம்ம வஞ்சிக்கப்படுறோம். இனிமே வட மாநில எம்பிக்கள் மட்டும் நினைச்சா தென் மாநிலங்களோட எந்த ஆதரவும் இல்லாம அவங்க நினைச்ச சட்டத்தை கொண்டு வருவாங்க. ஏற்கனவே குடியுரிமை திருத்த சட்டம், வேளாண்மை சட்டம்னு மக்கள் விரோத சட்டங்களை இங்க இருக்கிற கட்சிகளோட ஆதரவோட நிறைவேற்றாங்க. நாளைக்கு நம்ம எம்பிகளோட எண்ணிக்கை குறைஞ்சா நம்ம மாநில உரிமையை யார் கேட்பா? இது மாநில சுயாட்சிக்கும் ஜனநாயகத்துக்கும் விடப்பட்ட மிகப்பெரிய சவால். பெண்களுக்கு இடஒதுக்கீடுங்கிற ஒரு நல்ல பெயரை சொல்லிட்டு நம்மளோட அரசியல் அதிகாரத்தை பறிக்க பாக்குறாங்க. நாம இப்ப விழிச்சுக்கலன்னா வருங்காலத்துல நம்ம உரிமைகளை மொத்தமா காணாம போயிடும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.